வைகை செல்வன் நம்மிடையே இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் திரு வைகை செல்வன். உச்சநீதிமன்றம் முந்தைய உத்தரவுகளின்படி காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிட வேண்டும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அது மட்டுமின்றி விசாரணை நாளையும் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வை சொல்லுங்க. வணக்கங்க. உச்சநீதிமன்றம் மிக நல்ல தீர்ப்பை நமக்கு வழங்கி இருக்கிறது. ஏறக்குறைய தினமும் வினாடிக்கு 2000 கன அடி தண்ணீரை திறக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஏறக்குறைய 3 முறை தண்ணீரை திறக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் 15,000 கன அடி தண்ணீர் என்றும் 6,000 கன அடி தண்ணீர் என்றும் பல்வேறு முறைகளிலே உச்சநீதிமன்றம் பல உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை எல்லாம் கர்நாடக சர்க்கார் கிடப்பில் போட்டுவிட்டது. அது சர்வகட்சி கூட்டம் என்றும் சட்டமன்றத்தில் தீர்மானம் என்றும் பல்வேறு நிலைப்பாட்டை எடுத்து உச்சநீதிமன்றத்திலே தீர்ப்பை மதிக்காமல் செயல்பட்டது கர்நாடக சர்க்கார். தற்போது மீண்டும் இந்த நிலையில் வழக்கு வந்த நிலையில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிற அந்த உத்தரவினுடைய அடிப்படையிலே வினாடிக்கு 2000 கன அடி தண்ணீர் திறக்க வேண்டும் என்ற உத்தரவை உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறார். இது வரவேற்கத்தக்கது. இருந்த போதிலும் கூட தொடர்ந்து நமக்கு கிடைக்க வேண்டிய நீதியை, நமக்கு தர வேண்டிய நீதியை உச்சநீதிமன்றம் தெளிவாக ஏற்படுத்தி தந்திருக்கிற அந்த நீதியை உடனடியாக கர்நாடக சர்க்கார் நமக்கு தர வேண்டும். உடனடியாக நமக்கு தேவையான அத்துறை தண்ணீர்களையும் பெற வேண்டும். நமக்கு தேவையான 160 TMC தண்ணீர் அக்டோபரிலிருந்து மே மாதம் வரைக்கும் கிடைக்க வேண்டிய அந்த நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் முழுவதுமாக 20 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பு உள்ள விவசாய பெருமக்களுக்கு முழுமையாக பயனடைகிற விதத்தில் நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தை நடத்திய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவருடைய கடும் முயற்சியால இது தொடர்ந்து நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம்.